ஹைவேஸ் முந்தாநேற்று நான் கொஞ்சம் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ வாங்கணுமே, காசு வேணுமே. அதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்து காலையில் வரும்போது, ஆனால் அதெல்லாம் செலவாச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வேலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த வேலை மூலமாக எனக்கு சிக்கன் வாங்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் வீட்டில் கொடுக்க வேண்டிய ஒரு காசு ஒரு தொகை இருக்குது, அது ஒரு விஷயம். அது வாங்க முடியாமல் போச்சு. எதுக்கு இது சொல்கிறேன்னா, என் நண்பு சகோதரர்களே, கவலைகளை ஆண்டவர் மேலே வைத்து விடு, கலங்கி தவிக்காது. நீ ப்ராப்பராக இருந்தாலும் நினச்சிக்கோய, உனக்கு வேண்டியது ப்ராப்பராக வரும். ஆண்டவர்கிட்ட நீ ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்காக செபிக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் ரொம்ப ஒரு டார்க்னஸ்லாம் இருக்கேன். அது எல்லாருக்கும் டார்க்னஸ் இருக்குதான், ஆனால் எனக்கு ஒரு கிரிட்டிக்கலான டார்க்னஸ். அதாவது 2 யுத்தம் இருக்குது. ஒன்று நீதி நிமித்தம் படுற ஒரு யுத்தம், ஒன்று அநீதி நிமித்தம் படுற ஒரு யுத்தம். நீதி நிமித்தம்னா, இப்போ ஒரு நல்லது செய்கிறோம், நமக்கு ஒரு துன்பம் வருது, அதுக்கு பெனிஃபிட் இருக்குது, அதுக்கு ஆண்டவர் பேசுவார். ஏன்னா ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தெய்வம். நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை சரித்திரத்தை திரும்பி பாருங்கள், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உண்மையாக இருந்து நீதி தவறி ஆண்டவர் நீதி செஞ்சுருக்காரா மட்டும் பாருங்கள். கிடையவே கிடையாது. கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு நீதி ஆண்டவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு, அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுருக்காரு. அநீதி நிமித்தம் வைக்க ஒரு யுத்தம் இருக்குது, அது செஞ்சிடாது. எனக்கு சேர்த்து தான் சொன்னேன். ஏன்னா நான் அதில் நிறைய மாட்டிக்கிட்டு இப்போ நான் ஒரு டார்க்னஸில் இருக்கிற காரணமே அதுதான். நீ ஆண்டோட பிள்ளையாக இருந்துட்டு, ஆண்டோடைய வார்த்தையை சத்தியத்தை உட்கொண்டுட்டு, ஆண்டோடைய ரத்தத்தை மிதித்தா, அந்த தண்டனை நீ அனுபவிச்சன்னா, அதில் நீ ஆண்டோட கூங்குரல் போட்டு கத்துனா என்ன பிரயோஜனம் இருக்குது? என்னோடய கேள்விக்கு பதில். அதனால் நான் உனக்கு இப்போ தாவீது ராஜாவை யோசிச்சுட்டார். தாவீது என்ன பண்ணான்? அவனுக்கு எல்லாம் அனுபவம் கொடுத்தான். ஆனால் அவன் தன்னோட மாம்ச விருப்பத்தின்படி ஒரு தவறு செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணான்? நான் அவனை மன்னிச்சிட்டேன், கொஞ்சம் செஞ்சேன், அவனுக்கு கொடுத்த மாதிரி தண்டனை யாருக்குமே கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தான். தேமான் உலகத்து மேல் ஆசைப்பட்டு அவன் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை நீதி செய்யாமல் இருந்திருப்ப நினைக்கிறீங்க? கண்டிப்பாக செஞ்சுருக்காரு. அப்போது அதுக்கு நிமித்தம் நீங்கள் செஞ்ச தவறுக்கு நீங்கள் துன்பப்படுறது நியாயமே கிடையாது. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. அதனால் இப்போ நான் துன்பப்படுறதுல முக்கால்வாசி அநீதி தான், கால்வாசி தான் நீதி. அது நிமித்தம் தான் நான் யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீதி நிமித்தம் இதே துன்பப்பட்டிருந்தேன்னா சத்துருக்கு முன்னாடி கொக்களிக்கணும். ஆண்டவருக்கு தெரியும்டா நான் படுற வேதனை என்ன. ஆனால் கொக்களிக்க முடியாத காரணம் என்னென்னா, அதுவே நிமிஷத்தில் நான் மாட்டிட்டு இருக்கிறேன். இதுதான் விஷயம், இதுங்களா? ஸோ பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க நன்றி.